இந்த ட்ரைபை பத்தி சொல்லி இவங்களோட இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் நம்ம ஊர்ல இருக்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டா செய்யற ஷெஃப் கிட்ட போயிட்டு வந்து எனக்கு இது மாதிரி சமைச்சு தருவீங்களா அப்படின்னு கூட எனக்கு பக்கத்துல சவுதி அரேபியால இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். பச்சைக்கறி சாப்பிட்றதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட நான் வந்து கிண்டல் பண்ற மாதிரி கேட்பேன், எப்படி இதெல்லாம் பச்சைக்கறி எல்லாம் வந்து சாப்பிடுறீங்க. லிவர் பீஸ எடுத்து அந்த குழந்தைகிட்ட வந்து கொடுத்தாங்க. வணக்கம், நான் தெய்வானி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றி. எத்தியோப்பியால இருக்க பழங்குடியினரை பார்க்க கிளம்பின என்னோட பயணத்தோட 2வது நாள் முடிஞ்சிருச்சு. ஆரி பழங்குடியினர் கிராமத்துக்கு போய் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, அது எல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ 3வது நாள் டே 3. இந்த நாளுக்காக தான் நான் இந்த டிராவலே பண்ணினேன் அப்படின்னு சொல்லலாம். எத்தியோப்பியா மக்கள் எல்லாருக்குமே எத்தியோப்பியால பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் கலாச்சாரத்தை விடாம ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் நிறைய எத்தியோப்பிய மக்கள் அவங்களே வந்து போய் பார்த்திருக்க மாட்டாங்க பழங்குடியினரை. அதனால அவங்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியல. அதனால நான் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆபீஸ்க்கே போய் அவங்க கிட்ட போய் விசாரிச்சேன், எப்படி வந்து பழங்குடியினரை பாக்குறது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னது, நீங்க ரைட் டைம்ல வந்திருக்கீங்க. இப்பதான் ஒரு பழங்குடியினருக்கு அங்க ஒரு போட்டி இருக்கு, அது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கும், நீங்க போனீங்கன்னா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கதான் ஜின்கா அப்படிங்கிற ஊருக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ஜின்கா வந்தேன், எப்படி வந்து 2 கைட்ஸ் பார்த்தேன், ஆரி பழங்குடியினரை வந்து எப்படி பார்த்தேன் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. அந்த 2 கைட்ஸ் கிட்டையுமே இந்த ட்ரைபை பத்தி சொல்லி இவங்களோட இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் நோ அப்படிங்கறதுதான். அவங்க சொன்னாங்க, இது கொஞ்சம் ரிஸ்கான வேலைங்க, இந்த ஏரியாலாம் எங்களுக்கு வந்து தெரியாது, அங்க போனாலுமே அங்க வந்து எங்களால வந்து உங்களுக்கு கைட் எல்லாம் பண்ண முடியாது, இது கொஞ்சம் ரிஸ்க் தான், எங்களால முடியாது. நீங்க டூர் ஏஜென்ட்ஸ் மூலமா வந்துருந்தீங்கன்னா வேணா பாத்துருக்கலாம், ஆனா தனியா வந்து இது முடியுமா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. வேணும்னா நாங்க கார் அரேஞ்ச் பண்ணி தரோம், உங்களுக்கு டிரைவர் அரேஞ்ச் பண்ணி தரோம், நீங்க அந்த இடத்துக்கு போயிடுங்க, அதுக்கப்புறமா என்ன நடக்கும், எப்படி நீங்க பாக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வந்து யோசனையா தான் இருந்தது, போகலாமா வேணாமா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. ஆனா இந்த ஒரு ட்ரைபை பாக்குறதுக்காக தான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததே. வந்துட்டு பாக்கலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, ஓகே பாத்துக்கலாம், நீங்க வந்து கார் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, டிரைவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் போட ஆரம்பிச்சோம். அடுத்த நாள் எப்படி கிளம்புறது எல்லாமே, எந்த டைம் கிளம்புறது எல்லாமே பிளான் போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா அன்றைக்கு இரவு பாத்தீங்கன்னா சில பல தடங்கல்கள் மாதிரியே வந்து கண்ணுல காமிச்சிட்டே இருந்தது. அடுத்த நாள் காலையிலயும் வந்து அந்த ட்ரைபை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறப்ப தடங்கல்கள் வந்துட்டே இருந்தது. மூட நம்பிக்கை இல்ல, ஆனா நம்ம மனசுக்கு சொல்லும் இல்லையா, வேண்டாம் இது ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு, போக வேணாம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி தோணுன மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் யோசிச்சு கடைசியில அவங்களும் இவ்வளவு சொல்றாங்க, இந்த ஊருக்காரங்களே இப்படி சொல்றாங்க, போகணுமா அப்படின்னு யோசிச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். டே 3 எந்த இடத்துக்குமே போகல, எந்த ட்ரைபையுமே பார்க்கல. அது டே 3 அன்னைக்கே வந்து முடிவு பண்ணதுனால சடனா வந்து அடுத்து எங்க போகலாம் அப்படிங்கறதும் பிளான் பண்ண முடியல. அதனால ஹோட்டல்லே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சோ டே 3ல ஒண்ணுமே இல்லைன்னாலுமே அந்த டே 3க்கான கான்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோட டிராவல்ல ஃபேஸ் பண்ண 2 சேலஞ்சஸ் பத்தி உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிராவல்லையே எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சா அமைஞ்சது சாப்பாடு தான். சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோறே இல்லைன்னா எப்படி, அப்படிதான் என்னோட இந்த டிராவல் இருந்தது. கிட்டத்தட்ட 15 நாள் இந்த டிராவல் பண்ணதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த 15 நாளுமே நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. சுத்தமாவே சாப்பிடலையா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் வந்து இருந்தேன். பட் அந்த ஒரு நல்ல சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வேளை கூட வந்து சாப்பிடுற மாதிரி அமையல. காலையில நம்ம ட்ரைபை பார்க்க வந்து கிளம்புவோம் இல்லையா, அந்த கிளம்புற சமயத்துல அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்க ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 2 முட்டை வந்து பாயில் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பேன். அந்த 2 முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடுவேன். இல்லைன்னா சில சமயம் வந்து அவகாடோ ஜூஸ் குடிப்பேன். எத்தியோப்பியால அவகாடோ ஜூஸ் ரொம்ப திக்கா சூப்பராகவே போட்டு கொடுப்பாங்க. அந்த ஜூஸ் ஒண்ணு குடிச்சாலே கொஞ்சம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புவேன். இல்லைன்னா சில சமயம் வந்து பிரெட், அந்த பிரெட் வந்து எனக்கு திரும்ப திரும்ப சாப்பிடுறது வந்து சுத்தமாவே வந்து விருப்பம் இருக்காது. அதனால பிரெட் வந்து சாப்பிட மாட்டேன். சாண்ட்விச் நல்லாவே கிடைக்கும், எங்க போனாலுமே வந்து சாண்ட்விச் கிடைச்சது. ஆனா அந்த சாண்ட்விச்ல அவங்க அந்த பீஃப் பீசஸ் எல்லாம், மாட்டுக்கறி எல்லாம் சேர்ப்பாங்க. அதனால சில சமயம் அவங்க கிட்ட சொல்லி அதை போடாதீங்க, காய் மட்டும் போடுங்க இப்படிலாம் சொன்னாலுமே சில சமயம் சேர்ந்து கொடுத்துருவாங்க. அதனால வந்து சாண்ட்விச்சும் அதிகமா வந்து சாப்பிட முடியாது. ஸோ என்னோட காலை சாப்பாடுனா இவ்வளவுதான் இருக்கும். ஏதாவது பழங்கள் சாப்பிடுவேன், இல்லைன்னா 2 முட்டையை வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டுட்டு பழங்குடியினரை பார்க்க கிளம்பிடுவேன்.
போனதுக்கு அப்புறம் நம்ம மதிய சாப்பாடு பத்தியே யோசிக்கவே முடியாது. ஏன்னா டிராவல்லயே இருப்போம், பழங்குடியினர்கிட்ட பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்காக வந்து பாத்துட்டு இருப்போம். அதனால இந்த மதிய சாப்பாடு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் ட்ரைப் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பி இரவு வந்தோம் அப்படின்னா திரும்பி அதே சாப்பாடு தான். நமக்கு சாண்ட்விச் ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னா வந்து பிரெட் இருக்கும். இததான் வந்து எதையாவது வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் வந்து சாப்பிடாமே வந்து தூங்கிடுவேன். ஆனா நான் போன இடம் எல்லாமே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க. பழங்குடியினரை பார்க்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா போற வழியில நம்ம ஹோட்டல் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து தேடி சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயமா இருந்தது. அதனால பழங்குடியினர் ஏரியாவுக்கு போயிட்டோம்னா நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா இது டூரிசம் ஏரியா அப்படிங்கிறதுனால ஒரு டவுன் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து டூரிஸ்ட் எல்லாமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருந்தது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. இது வசதிக்கு ஏத்த மாதிரி கூட நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இருந்தது. இங்க நம்ம பட்ஜெட் ட்ரிப் போகணும்னாலும் அதுக்கேத்த மாதிரி தங்குற இடம் இருக்கும், சாப்பாடு இருக்கும். இல்ல நம்மளால லக்ஸூரியஸ் ட்ரிப் பண்ண முடியும் அப்படின்னா கூட அதுக்கேத்த மாதிரி தங்குற இடமும் சாப்பிடறதும் வந்து இருக்கும். ஆனா எங்க போனாலுமே, எந்த ஹோட்டல் போனாலுமே அவங்களோட எத்தியோப்பியன் ஸ்டைல்ல தான் அந்த ஃபுட் வந்து இருக்கும். எத்தியோப்பியால சிட்டில இருக்கும் அப்படின்னா வந்து அது வேற. இப்ப எத்தியோப்பியால கேபிட்டல் சிட்டி அப்படின்னா அங்க நிறைய வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸை விட இப்பெல்லாம் வந்து எத்தியோப்பியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லயே நம்ம ஊர்ல இருக்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டா செய்யற நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். அங்க போய் நல்லாவே நம்ம வந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம கிராமம், டவுன் அப்படி உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நம்ம தடுமாறுற மாதிரி தான் இருக்கும். சில நேரங்கள்ல ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஷெஃப் கிட்ட போயிட்டு வந்து எனக்கு இது மாதிரி சமைச்சு தருவீங்களா அப்படின்னு கூட வந்து கேட்டிருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுங்க, கொஞ்சம் மிளகு போடுங்க, கொஞ்சம் உப்பு அதிகமா போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லி வந்து அவங்கள சமைக்க சொல்லி எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு பார்த்திருக்கேன். சில நேரங்கள்ல நல்லா இருக்கே, நம்ம ஊர்ல செய்யற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணி இருக்கு. அதே சாப்பாடு அடுத்த நாள் ஓகே இந்த ஹோட்டல்லயே வந்து அடுத்த நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அடுத்த நாள் வந்து நேத்து ஆர்டர் பண்ணல அதே ஃபுட் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டா அதை வேற மாதிரி வந்து செஞ்சு வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இல்ல நேத்து இருந்தவர் இன்னைக்கு இல்ல அப்படிம்பாங்க, கொஞ்சம் வந்து மாத்திடுவாங்க. அதனால அந்த நம்ம நம்ம செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து செஞ்சா கூட அதை வந்து நம்மளால வந்து டெய்லி வந்து அவங்கள அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியாது. நான் ஒரு தடவை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு பக்கத்துல சவுதி அரேபியால இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு பிசினஸ் ட்ரிப்னு நினைக்கிறேன். அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மட்டன் ஃப்ரை மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதை வந்து கொடுத்தாரு. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட். இல்லடா நமக்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, இவர் எப்படி இப்படி சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு, எப்படி இது உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல நான் என்னோட வீட்ல இருந்து வரும்போதே என்னோட ஒய்ஃப் கிட்ட அந்த மசாலா பொடி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து ஒன்னா கலந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பொடி மாதிரி நான் பாட்டில்ல கொண்டுட்டு வந்துட்டேன். அத இவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்க சும்மா வந்து மட்டன் பீசஸ மட்டும் போட்டு இந்த பொடியை போட்டு உப்பு போட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். இதுதான் நான் வந்து சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்பவே டேஸ்டா இருந்தது. நீங்க வேணாலும் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இல்லப்பா நீங்க வந்து பிசினஸ் ட்ரிப்புக்காக வந்திருக்கீங்க, ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுவீங்க, நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க் பண்ணிட்டு கிளம்பினேன். இது மாதிரி நிறைய பேர் அங்க வந்து எத்தியோப்பியால இருக்க உணவுக்கு வந்து பழக்கப்பட முடியாம கொஞ்சம் வந்து தடுமாறி எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து போறத வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்க, இந்த யூரோப்ல இருந்து வருவாங்க சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லாவே விரும்பி கூட சில பேர் எல்லாம் வந்து சாப்பிடறது எல்லாமே வந்து பார்த்திருக்கேன். நான் வந்து பிக்கி ஈட்டர் அப்படின்றதுனால இதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இப்படிதான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் எனக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு அங்க சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. ஆனா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் சாப்பாடை நான் சாப்பிடுவேன்ப்பா, அந்த ஊர் சாப்பாடை டேஸ்ட் பண்ணுவேன், நான் எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனையே வந்து கிடையாது. எனக்கு இப்படி தோணுனதுனால எத்தியோப்பியன் உணவை நம்ம வந்து மதிப்பு கம்மியா வந்து போட்டுற முடியாது. இவங்களோட சாப்பாடுல அதிகமா கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே வந்து சேர்த்துப்பாங்க நம்மள மாதிரியே தான். இவங்களுக்கு பணம் இருக்கு அப்படின்னா வந்து டெய்லியுமே நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க. இவங்க அதிகமா வந்து நான்வெஜ்னா அந்த மாட்டுக்கறியும் தான் அதிகமா டெய்லி வந்து சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு நம்ம ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆட்டுக்கறி எடுத்து சமைக்கிற மாதிரி வந்து இருக்கும் இல்லையா, ஒரு காலத்துல எல்லாம் அந்த சமயத்துலதான் பயங்கரமா வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. எத்தியோப்பியால இது மாதிரி அவங்களோட ஃபெஸ்டிவல் வரப்பெல்லாம் அவங்க கோழிக்கறி தான் வந்து சமைப்பாங்க. கோழிக்கு தான் பயங்கர டிமாண்டா இருக்கும். அதே நேரத்துல அந்த கோழி வந்து ஹோட்டல்ல எல்லாம் செஞ்சு வந்து இருந்ததுன்னா எத்தியோப்பியா மக்கள் பெரும்பாலும் ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தியோப்பியா மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடறதுலதான் வந்து எப்போதுமே விருப்பம். அதனால அவங்களுக்கு தெரியும் ஹோட்டல்ல கோழி சாப்பிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா பழசாதான் இருக்கும், அவங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எத்தியோப்பியர்கள் வந்து ஹோட்டல்ல போயிட்டு இந்த அதையும் வில்லேஜ் டவுன்ல இருக்க மக்கள் எல்லாம் ஹோட்டல் போயிட்டு கோழிக்கறி சாப்பிடவே மாட்டாங்க.
இந்த நிறைய பொருட்கள் வந்து உணவுப் பொருட்கள் வந்து பச்சையா சாப்பிடுறதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. இப்ப பால் வந்து அவங்க பச்சையா வந்து குடிப்பாங்க. பால் கறந்த உடனே அப்படியே வந்து கப்ல ஊத்தி குடுப்பாங்க. அத அப்படியே வந்து வாங்கி குடிச்சிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. இது எல்லாமே இவங்க ஒட்டகப்பால் குடிப்பாங்க. நெறைய வந்து பச்சையான பொருட்கள வந்து சாப்பிட்டே இவங்க வந்து பழகியிருக்காங்க. பச்சைக்கறி எத்தியோப்பியால பச்சைக்கறி சாப்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். நான் முதல்ல எத்தியோப்பியால வந்து நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்ல சின்ன சின்ன கடைகள், கிராமங்கள், டவுன்லலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு ரெஸ்டாரண்ட்ல நுழையறதுக்கு முன்னாடியே கறி வந்து முன்னாடி ஃப்ரண்ட்லயே வந்து அப்படி தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. பார்த்துட்டு என்ன நம்ம ஊர்லலாம் வந்து ஹோட்டல்லலாம் சாப்பிடுற தட்டுல தான் நம்ம கறிய பார்க்க முடியும். ஆனா இவங்க ஏன் வந்து முன்னாடியே வந்து வச்சிருக்கிறாங்க? அதுவும் பச்சையான கறிய வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு யோசிச்சுட்டு போயிருந்திருக்கேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது எத்தியோப்பியா மக்கள் பச்சை கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க பச்சை கறி சாப்பிடுறாங்கன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணுங்க. அப்ப வெட்டி அப்ப பச்சையா வந்து சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு டைம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு மேலலாம் அந்த கறிய வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிடணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட விருப்பம். இவங்க அத சமைச்சு சாப்பிட்டா கூட அது வந்து அண்டர் குக்டா தான் இருக்கும். நம்ம நல்லா வேக வச்சுலாம் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. சில சமயம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட நான் வந்து கிண்டல் பண்ற மாதிரி கேட்பேன். எப்படி இதெல்லாம் பச்சை கறி எல்லாம் வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன நினைக்கிறீங்க? நாங்க அப்படியே முழு சத்தையும் வந்து அந்த கறியில இருக்க முழு சத்தையும் நாங்க வந்து எடுத்துக்கிறோம். நீங்களாம் அதை வேக வச்சு வேஸ்ட் பண்றீங்க. நாங்க அப்படியே அதை பச்சையா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது அதுல எத்தனை சத்து இருக்கு அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஆரோக்கியமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஊர்ல கறி வேகலைன்னா ஒழுங்கா வேக வச்சு சாப்பிடலைன்னா நோய் வரும், பாக்டீரியா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல பச்சை கறியவே பல காலமா சாப்பிட்டு 100 வயசுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் இருக்காங்க. நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இதுல எனக்கு இன்னும் ஆச்சரியம் கொடுத்தது ஒரு நாள் கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன். அப்ப நான் கறி வாங்கிட்டு இருக்கும் போதே ஒரு அம்மா ஒரு குழந்தையோட இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து வயசு எத்தனைன்னு கரெக்டா தெரியாது. ஆனா அந்த குழந்தையால நடக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் அது வந்து ஒரு பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து வச்சுட்டு நின்னுட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்து நின்னுட்டு இருக்கும் போதே அந்த கடையில இருந்த ஒரு சின்ன லிவர் பீஸ எடுத்து அந்த குழந்தைகிட்ட வந்து கொடுத்தாங்க. அந்த குழந்தை கையில வச்சுட்டு அதை சப்பிட்டே இருந்தது. பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். என்ன பண்றாங்க இந்த அம்மா? நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இது மாதிரி எல்லாம் குழந்தைக்கு கொடுக்குறாங்க, இது வந்து எதுவும் பண்ணாதா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எத்தியோப்பியால 3 வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு பச்சை கறி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னது குழந்தைங்களுமே பச்சைக்கறி சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா, குழந்தைங்களும் இங்க பச்சைக்கறி சாப்பிடுவாங்க. ஆனா அது ஃபேமிலியை பொறுத்ததுங்க. சில குடும்பங்கள்ல எல்லாம் வந்து குழந்தையில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 3 வயசுல இருந்தே பச்சைக்கறி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. இது அவங்கள பொறுத்தது. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான உணவுகள், ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள். நம்ம வந்து எந்த நாட்டையுமே வந்து குறைவாகவோ இல்ல வந்து ஒரு மாதிரி இப்படி பண்றாங்களா அப்படின்னு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க பழக்கப்பட்டது அது. அவங்க முன்னோர்களால வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது. அப்படிதான் நானும் வந்து எத்தியோப்பியால உணவு முறைய வந்து பாக்குறேன். நீங்க எப்பயாவது எத்தியோப்பியா வரணும் அப்படின்னு வந்து டூர் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, என்னால எல்லாமே சாப்பிட முடியும். என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து எல்லா இடங்களையும் வந்து சுற்றி பார்க்கலாம். ஆனா நான் கொஞ்சம் சூஸிப்பா எனக்கு இந்த உணவு தான் பிடிக்கும் அப்படின்னா, உண்மையாவே நீங்க வரும்போது நிறைய உணவு வகைகளோட வரணும். இல்லைன்னா சமைக்கிற மாதிரி நீங்களே சமைச்சு சாப்பிடுற மாதிரி ஏற்பாடுகளோட வரணும். இதுதான் இன்னைய வீடியோ. எனக்கு என்ன வந்து சேலஞ்சா அமைஞ்சது இந்த டிராவல்ல அப்படிங்கறத உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. அத வந்து இன்னொரு வீடியோல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.